தோழர்களே காலை வணக்கம். இன்னைக்கு காலையிலேயே ஒரு வேலையா வெளியில போனோம். அதனால விறுவிறுப்பா ரெடியாகி வெளியில போயிட்டேன். போனது ஒரு தப்பாடான்ற மாதிரி கரெக்டா உச்சி வெயில நம்ம மண்டைக்கு நேரா உச்சா போய் நின்னுச்சு. சரி இது வேலைக்காவதுன்னு சொல்லிட்டு ஜூஸ் கடைக்கு வண்டி விட்டேன். ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டு யாருக்கும் கொடுக்காம ஜெக்கு ஃபுல்லா நான் மட்டுமே நெட்டி நின்னேன். அப்பதான் நம்ம ஃபுட் டூருக்கு இன்னைக்கு எங்க போறதுனே தெரியல. சரின்னு வண்டி எடுத்து ஹைவேஸ்ல வர பஞ்சாப் லாரி மாதிரி அடி நச்சின்னு பஞ்சாப் பறந்தோம். ஓட்டுறது யாரு? நம்ம பேட்மேன் நண்பராச்சு. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணிட்டு போனோம். இது எங்கன்னு ரோட்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். வேற எங்க V80 ஆண்டதான். சரி V80 ஆண்டதான் நிறைய இருக்குமேன்னு சொல்லிட்டு போற வழியில எல்லாம் வாட்ச் அவுட்டுக்குன்னே போனோம். தோழர்களே தவறா நினைக்க வேணாம், நான் கடையை தான் சொன்னேன். ஆனா நம்ம நண்பர் கொஞ்சம் கூட பெரிய மனுஷன் மாதிரி நந்துக்கல. ரோட்டை தவிர வேற எல்லாத்துலயும் பார்த்தாரு. அதுல கரெக்டா ஒண்ணுத்த பார்க்கும்போது கேமரால மாட்டினாரு. அதுக்கப்புறம் போய் இறங்க இடம் தான் இந்த ஹாட் லங்ஸ். போன உடனே சரியான டெம்ட். சரி நம்மளுக்கு பிடிச்ச லிஸ்ட்ல இருக்கிற ஷவர்மா ஆர்டர் பண்ணிட்டேன். சரி வந்திருக்கிறது பெரிய இடம், எவ்வளவோ டீசெண்டா சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனா சோத்த பார்த்த உடனே உள்ள இருக்கிற லோக்கல் கை வெளில வந்துட்டான். பேப்பர்ல இருக்கிற கொசுரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொதிரிட்டு அடுத்து நாங்க போன இடம் தான் இந்த மாமா பிரிட்டி பேன் கேக். ஆனா இது உள்ள போகும்போதே தெரிஞ்சிச்சு நம்ம வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது உள்ள ஒன்னே ஒண்ணு கூட நம்ம பட்ஜெட்லயே இல்ல. அதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் கண்ணுல தென்பட்டது. அதை மட்டும் எப்படியோ தட்டி தூக்கிட்டோம். நண்பர்களே நம்ம ஆர்டர் பண்ணது என்னமோ ஒண்ணுதான். ஆனா நம்ம பேட்மேன் நண்பரு அந்த நேபாள் அடிக்கிட்ட 1 மணி நேரத்துக்கு மேல கடலை போட்டாரு. அது அவருக்கே தெரியாம நான் உஷார் பண்ணிட்டேன். வீடியோ எடுத்ததை சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா பேன் கேக்கும் வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல நான் கொஞ்சம் டீசென்டா சாப்பிட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன். கிரெடிட்ஸ் கோஸ் டு நேபாள் அடிக்கி. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு இந்த தட்டை பார்த்தாலே தெரியும். ஒரு வழியா கழுவி கொடுத்துட்டு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். பி சில் அண்ட் ஃபாலோ த பாய் அசில். குட் நைட்.